வெல்கம் டு ஆதி டெய்லர். நான் உங்கள் ஆதி. இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு மெஷர்மெண்ட்டு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல பேக் சைடு மெஷர்மெண்ட்டு எப்படி எடுக்கிறத வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். இப்போ ப்ளவுஸு ஃப்ரண்ட் சைடு என்னென்ன அளவுகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது முன்கழுத்து உயரம், அப்புறம் முன் பக்க உயரம், அப்புறம் கை உயரம், கை அகலம், பட்டி உயரம், பட்டி நீளம். பட்டி உயரத்தில் ஃப்ரண்ட் எவ்வளவு, சைடில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணி எழுதிக்கிற போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ளவுஸோட முன் கழுத்து உயரம் பார்க்குறதுக்கு நம்ம கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து டேப்பை வந்து நல்லா கீழே அந்த கழுத்து எங்கே முடியுதோ அது வரைக்கும் வச்சு பார்க்கணும். இப்போ நம்ம அதை அப்படியே கரெக்டாக அந்த தையல் எதில் முடியுதோ, அந்த கழுத்தோட உயரம் எதில் முடியுதோ பார்க்கும்போது நமக்கு 5.5 இன்ச் வருது ஃப்ரெண்ட்ஸ். 5.5 இன்ச்சு நமக்கு கழுத்து உயரம். இப்போ நம்ம இப்போ டேப்பை என்ன செய்யணும், கரெக்டாக அந்த எந்த இடத்துல முடியுதோ அதை டேப்பை நம்ம இப்படி மடித்து வச்சு பார்க்கணும். 5.5 இன்ச்சு இப்போ முன் கழுத்து உயரம். அஞ்சரை நம்ம எழுதியாச்சு. இப்போ இதில் நம்ம 1/2 இன்ச்சு இப்போ கழுத்துக்கு சேர்க்கலாம். ஆனால் இந்த கழுத்து அவங்க ப்ளவுஸ் கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு நம்ம கவனிச்சுக்கணும். இப்போ கழுத்து எனக்கு இறக்கமாக இருக்குது, ஏற்றி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இருக்கிற அளவை அப்படியே எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரானா ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணலை. இதே அவங்க கொடுக்கும்போதோ இல்லை நம்ம பார்த்தவங்க முதல்ல தைச்சி கொடுக்கும்போதோ கழுத்து ரொம்ப இறக்க வராதபடி பார்த்துக்கணும். அதனால் இப்போ இந்த 5 உயரமே அவங்களுக்கு போதுமானது. அதனால் அந்த 5.5 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ முன் பக்க உயரம் பார்த்துடலாம். முன்பக்க உயரம் பார்க்குறதுக்கு கரெக்டாக இந்த ஷோல்டரை தையல் வெளிப்பக்கமாகவே எடுத்துக்கோங்க. நம்ம உள்பக்கம் போது அப்புறம் தையல் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த ஷோல்டரோட தையலில் டேப்பை வச்சு இந்த டாட் பார்த்தீங்களா, இந்த டாட் எது வரைக்கும் இருக்குது அதை நம்ம பார்த்துக்கணும். கரெக்டாக இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட் வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும். அதாவது இதை நம்ம மிட் பாயிண்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். நம்ம டேரெக்டாக அளவு எடுக்கும்போது அவங்க ஜஸ்ட்டில் வச்சு பார்த்தா நமக்கு தெரியும். இதே நம்ம ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் எப்படி மிட் பாயிண்ட்டை பார்க்குறதுனா, கரெக்டாக அந்த ஷோல்டரை 2ஆக மடித்து அந்த தையல்லேருந்து வச்சு இந்த டாட் முடிகிற இடத்துல நம்ம எவ்வளவு ஹைட் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த டாட் முடிகிற இடத்துல நமக்கு 11 இன்ச் வருது. இந்த 11 இன்ச்சில் ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி மேலே நம்ம அதாவது 1/2 இன்ச்சு ஆட் பண்ணுறது மேலே அந்த ஷோல்டரு தையலுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணுறோம். 11. அந்த 11லேருந்து கீழே பார்க்கணும். கீழே எவ்வளோ தையல் முடியுது நமக்கு பார்க்கும்போது நமக்கு 14ல் நமக்கு அந்த டாட் வந்து முடியுது. கீழே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அந்த 14ல் முடியுது. அதனால் அந்த 14 அப்படியே நம்ம இதனுடைய ஹைட்டாக வச்சுக்கணும். நமக்கு போதும், இந்த 14 ஹைட்டே நமக்கு போதுமானது. கீழே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காண்டி விடணுமான தேவை கிடையாது. இதே நேர் கட்டிங் நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம 15 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். கிராஸ் கட்டிங் போடும்போது அது கொஞ்சம் நமக்கு இழுவை கொடுக்கும். அதனால நமக்கு தேவை கிடையாது. 14 இந்த ப்ளவுஸ்க்கு வந்து கட்டிங் போதுமானது. இந்த 11 எடுக்கிறத நம்ம மிட் பாயிண்ட்டை வச்சுட்டு இதில் 1 இன்ச்சு லெஸ் பண்ணி 10.5 நம்ம அதை மிட் பாயிண்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும். 1/2 இன்ச்சு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன செய்யணும், 1 இன்ச்சு லெஸ் பண்ணும்போது நமக்கு 10.5 இன்ச்சு மிட் பாயிண்ட் வச்சு அதுலேருந்து நம்ம முதல்ல 14 நம்ம ஹைட் வரைஞ்சிக்கிறோம். இந்த ஹைட்டில் வரைஞ்சி இதிலேருந்து 3 இன்ச்சு நம்ம டாட் பிடிக்கும்போது நமக்கு இந்த கேப் கிடைக்கும். கரெக்டாக ஒவ்வொரு டாட்டுக்கும் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 3 டாட் நம்ம மெயின் டாட் வரும்ல நமக்கு, அதுலேருந்து இந்த சைடு ஒரு 1.5 அந்த சைடு 2 இன்ச்சு நமக்கு கேட்பணும். அப்புறம் அது போடும்போது நமக்கு அந்த முக்கோண சேஃப் வந்து நமக்கு கிடைக்கும். மிட் பாயிண்ட்டு இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை எழுதிக்கலாம். மொத்தம் உயரம் நமக்கு 14. அதில் மிட் பாயிண்ட் நம்ம பார்த்தது வந்து 11. அந்த 11ல் 1 லெஸ் பண்ணி 10.5 நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கணும். 10.5 உங்களுக்கு புரியலைன்னா இதை நான் இதுக்கு முதல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி பேப்பர் பேட்டர்ன் எடுக்கிறதுன்னு. அதில் இந்த அளவை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது அது 41.5 இன்ச் சைஸ் ப்ளவுஸு. அதில் நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி தான் மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம பேக் சைடு வந்து எல்லா அளவுகளுமே எடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு முடிக்கிற ஸ்டேஜ் எல்லா அளவுகளும் எடுத்து முடிக்கிறது. இதுலேயே நம்ம என்ன செய்கிறோன்னா கை உயரம் கை அகலமும் பார்த்துக்கிறோம். இப்போ முன் கழுத்து உயரம் முன் பக்க உயரம் பார்த்தாச்சு. அடுத்து நமக்கு தேவைப்படுறது கை உயரம் எவ்வளோ இருக்குது, 6 இன்ச் இருக்குது. கரெக்டாக இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து அது முடிகிற இடத்துல பார்த்துக்கணும். கை உயரம் 6. அப்படியே கை உயரம் பார்த்துட்டு இந்த கை அகலம் கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சு இது எந்த இடத்துல முடியுதோ அப்படின்னு பார்த்துக்கணும். 6.25. கை உயரம் 6, கை சுற்றளவு வந்து 6.25.
இதை அப்படியே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ 6 இன்ச்சுனா ப்ளஸ் இதில் ஒரு 2 இன்ச்சு, கீழே 1.5 இன்ச்சு பட்டிக்கு, மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டருக்காண்டி, மொத்தம் 8 இன்ச்சு. கை அகலம் வந்து நமக்கு 6.25 வருது. நம்ம அதாவது 1.5 இன்ச்சு நம்ம அளவு நம்ம துணி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா தையலுக்கு அதே தான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அப்படிங்கும்போது நமக்கு 7.25 மொத்த சுற்றளவு வருது. இப்போ பட்டி உயரம் பட்டி நீளம் பார்த்துடலாம். இப்போ பட்டி வந்து ப்ளவுஸில் என்ன ஹைட் இருக்கோ அதை அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ 3 இன்ச்சு இருக்குது, இந்த 3 இன்ச்சு அப்படியே எழுதிக்கலாம். அதே மணிக்கு சைடு, இந்த சைடு எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே மெஷர் பண்ணிக்கோங்க. 2.25. அதுக்கு தான் நான் பட்டி உயரத்துலேயே சைடு இதுன்னு பார்த்துருக்கேன், ஃப்ரண்ட்டுன்னு. இப்போ 3 இன்ச்சு இங்கே, இங்கே வந்து 2.25. இதில் எப்படியும் நம்ம 1 இன்ச்சு நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஏன்னா கீழே 1/2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு, மேலே 1/2 இன்ச்சு அந்த கர்வ் வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ பட்டி நீளம் கரெக்டாக அது எந்த இடத்துல முடியுது அப்படின்னு பார்த்துக்கலாம். 8.5. அதே மணிக்கு இதிலேருந்து நம்ம 1.5 இன்ச்சு ஆட் பண்ணும்போது நமக்கு 10 இன்ச்சு நமக்கு, அதாவது ரெடியான அளவு வந்து நமக்கு 8.5 இன்ச். இதில் நம்ம என்ன செய்கிறோம், 1.5 ஆட் பண்ணுறோம். மேலேருந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் பேக் சைட்லேருந்து என்ன அளவு நம்ம தையலுக்காண்டி விடுறோமோ அதே அளவு கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். இப்போ இதுக்கு 1.5 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 10 இன்ச்சு நீளம் வருது. அதை நம்ம மார்க் பண்ணிடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.